Hi friends, welcome to CrackZ YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் எப்படி இந்த மாதிரி மல்டிபிள் ஃபோட்டோஸ் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதாவது 5 ஃபோட்டோ 6 ஃபோட்டோ உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ வைக்கணுமோ அந்த மாதிரி அத்தனை ஃபோட்டோ வச்சு வந்து ஸ்டோரி அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எப்படி உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் செட் பண்ணுற சொல்லி தான் இன்றைக்கி வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இந்த மாதிரி 4 ஃபோட்டோஸ் மல்டிபிள் ஃபோட்டோஸ் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ப்ளே ஸ்டோர் போய்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஸ்விஃப்ட் கீபோர்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அந்த ஆப்போட லோகோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஆப் ஓப்பன் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வெல்கம் டு மைக்ரோசாஃப்ட் ஸ்விஃப்ட் கீன்னு சொல்லிருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஸ்விஃப்ட் கீன்னு சொல்லிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்விஃப்ட் கீன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி இந்த ஸ்விஃப்ட் கீ எனேபிள் பண்ணுற சொல்லும். அதை எனேபிள் பண்ணிங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவதாக செலக்ட் ஸ்விஃப்ட் கீன்னு சொல்லிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபோர்டில் இருந்துச்சு அப்படின்னா இது கீழே மைக்ரோசாஃப்ட் ஸ்விஃப்ட் கீன்னு இருக்கு பாருங்க, அதுக்கு மாற்றிக்கிங்க. மாற்றினதுக்கப்புறம் கீழே லாஸ்ட்டாக ஃபினிஷ் அப்புன்னு சொல்லிருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்டோரி டேப் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸ்டோரி டேப்புக்கு வந்து போய்க்கிங்க. ஸ்டோரி ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டோரின்னு சொல்லிருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து ஏதாவது ஒரு இமேஜ் வந்து கிளிக் பண்ணிங்க. சும்மா கேமரா எடுக்கணும்னா அந்த கேமரா எடுத்துங்க. அப்படி இல்லை ஏதாவது ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஃபோட்டோ வந்து எடுத்துங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து வரும். டெக்ஸ்ட் வர்றதில் இந்த கீழே பாருங்கள், டெக்ஸ்ட்டுக்கு மேலே பாருங்கள், இந்த சர்ச் ஐக்கான் GIFன்னு போட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு எமோஜி சிம்பிள் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். இதில் ஓகேன்னு சொல்லிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எமோஜி சிம்பிள் ABC ஜிப்புன்னு சொல்லி போட்டிருக்கும். அது லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் குச்சி மாதிரி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி காமிக்கும். இதில் ஓகேன்னு சொல்லிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போட்டு கேமரா சிம்பிள் மாதிரி போட்டு ஒரு ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி காமிக்கும். காட்டிட்டுன்னு சொல்லிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மறுபடியும் இந்த மாதிரி கேட்கும். இதில் அலோன்னு சொல்லிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கேமரா சிம்பிள் போட்டு ப்ளஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மொபைலில் இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே காட்டும். இப்போ வந்து ஏதாவது ஒரு இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் எந்தெந்த உங்களோட ஸ்டோரியில் என்னென்ன இமேஜ் வைக்க போகிறீங்களோ அந்த இமேஜஸ் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். இதில் கீழே ஒரு ப்ளூ கலரில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த ஸ்டோரியிலேருந்து இந்த ஃபோட்டோ வந்து ஆடாயிரும். ஆனதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ எங்கே வைக்க போகிறீங்களோ அவனை வச்சுக்கோங்க சின்னதாக்கி. மறுபடியும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி மறுபடியும் அந்த ஜிப்புக்கு பக்கத்தில் இருக்க அந்த எமோஜி சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன் இருக்குமா அதை கிளிக் பண்ணிட்டு அந்த கேமரா போட்டு ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்குமா அதை கிளிக் பண்ணிட்டு அடுத்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வைக்க போகிறீங்களோ அத்தனை ஃபோட்டோவுமே செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து சும்மா காண்டி இன்னும் ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன். கிளிக் பண்ணிட்டு அந்த 3ஆவதாக இருக்குது பாருங்கள் எமோஜி சிம்பிள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த ஒரு குச்சி மாதிரி போட்டு பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கும். 3ஆவதாக அதை கிளிக் பண்ணுங்கள். நான் 5ஆவதாக இருக்குன்னு நினைக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா போட்டு இது ஃபோட்டோஸ் கேமரா சிம்பிள் போட்டு ஒரு ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். அடுத்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். இதில் கீழே ஒரு ப்ளூ கலரில் ஒயிட் கலர் மாதிரி இருக்கும், அம்புக்குறி மாதிரி. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக டச் பண்ணிங்கனாவே அந்த கீபோர்டு வந்து வரும். கீபோர்டு வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணிக்கிங்க. நீங்கள் எத்தனை ஃபோட்டோ ஆட் பண்ணி வச்சு ஸ்டோரி போட போகிறீங்களோ அத்தனை ஃபோட்டோ ஆட் பண்ணி வச்சு ஸ்டோரி வந்து போட்டுங்க. அதுக்கப்புறம் இதில் எம்ஐஜி ஜிப் ஏதாவது ஆட் பண்ணிச்சிங்கன்னா ஜிப்பும் போயிட்டு ஆட் பண்ணிக்கிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஜிப்ஸ் வரும். உங்களுக்கு எந்த ஜிப் பிடிச்சிருக்கோ அந்த ஜிப்பை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு ஓரமாக தூக்கி வச்சு ஆட் பண்ணிங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஸ்டோரி ஐடியாஸ் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணிங்க எல்லாருமே.
அதுக்கப்புறம் கீழே யுவர் ஸ்டோரின்னு சொல்லியிருக்குமா அதை கிளிக் பண்ணி உங்களோட இன்ஸ்டாகிராமில் உங்களோட இதில் வந்து ஸ்டோரி போட்டுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்து நல்லதோர் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. பாய்.